அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு வானை விஷமாக்கும் வதந்திகள், பாகம் 2. SMS அல்லது இமெயிலில் வந்த இந்த செய்தியை அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு காட்டுகிறான். 1. ஊகம். 2. துருவி ஆராய்தல். 3. புறம் ஆகிய 3 அடுக்கான பாவங்களில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. ஒரு செய்தி வந்தவுடன் முதலில் ஏற்படுவது ஊகம்தான். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று கற்பனை செய்து முடிவில் புறத்தில் விழுந்து விடுகிறார். பொதுவாக தன்னல்லாதவர் விவகாரம் என்றால் ஒரு மனிதனுக்கு மிக மிக சுவையான ஒன்றாகும். அது தேனை விட தித்திப்பாகி விடுகிறது. தேனாவது கொஞ்ச நேரத்தில் திகட்டிவிடும், ஆனால் இது திகட்டாது. அதனால் இதில் மனிதன் புகுந்து விளையாட ஆரம்பிக்கின்றான். இதன் காரணமாகவே அல்லாஹ் இதை இறந்தவரின் பிணத்தை சாப்பிடுவதுடன் ஒப்பிடுகிறான். அதாவது வதந்தியை பரப்பியவர் இறந்து போன தன் சகோதரனின் பிணத்தை சாப்பிட்டவர் போலாகி விடுகிறார். இது வதந்தியை நம்புவதால் ஏற்படும் முதல் தீய விளைவாகும். வதந்தியை நம்புபவர், அதை பரப்புபவர் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தெளிவான தீர்ப்பை பாருங்கள். பிறர் மீது கெட்ட எண்ணம் கொள்வது குறித்தும் உங்களை நான் எச்சரிக்கின்றேன். ஏனெனில் கெட்ட எண்ணம் தான் பேச்சுக்களிலேயே மிகவும் பொய்யானதாகும். மற்றவர்களின் குறைகளை துருவி ஆராயாதீர்கள், ஒட்டு கேட்காதீர்கள், ஒருவரோடொருவர் பகைத்து கொள்ளாதீர்கள், சகோதரர்களாய் இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 5143. ஒருவர் தாம் கேள்விப்பட்டதையெல்லாம் பிறருக்கு அறிவிப்பதே அவர் பொய்யர் என்பதற்கு போதுமான சான்றாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் 6. இது வதந்தியினால் ஏற்படும் 2வது தீய விளைவாகும். எனவே ஊகத்தின் அடிப்படையில் நாம் அல்லாஹ்வின் முன்னிலையில் பொய்யனாகலாமா? இதற்காகவா நாம் இந்த கொள்கையை ஏற்றோம்? எல்லாம் வல்ல அல்லாஹ் தனக்குத்தானே ஒரு விதியை ஏற்படுத்தி இருக்கின்றான். அதன்படி அவனுடைய அடியார்கள் அவனுக்கு எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் அந்த பாவத்தை அவன் நினைத்தால் மன்னிக்க தயாராக இருக்கின்றான். ஆனால் ஒரு அடியான் மற்றொரு அடியானுக்கு தீங்கிழைத்தால் சம்பந்தப்பட்ட அந்த அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்த ஷஹீதுக்கு கடனை தவிர எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் 3498. அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்த ஷஹீதுக்கு கூட கடன் இருந்தால் அதை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. ஏனெனில் அது அவர் மற்றொரு அடியாருக்கு செய்த பாவம் என்பதால் தான். ஷஹீதுக்கே இந்த நிலை என்றால் வதந்தியை பரப்பி அதன் மூலம் சாபத்தை பெறுபவர்களின் நிலை என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். இது வதந்தியால் ஏற்படும் 3வது விளைவாகும். மறுமையில் பணம், பந்தம், பாசம் எதுவும் இருக்காது. அந்த நாளில் உதவுகின்ற மதிப்புமிக்க ஒரேயொரு செலவாணி அமல்கள்தான். அந்த அமல்களை அந்நாளில் யாருமே இழக்க முன்வர மாட்டார்கள். அமல்களை இழப்பவர் ஒருவர் உண்டெனில் அவர் அடுத்தவரின் விவகாரங்களில் தவறான முறையில் தலையிட்டவர்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.